கும்பகோணம் அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நவீன அரிசி ஆலை முன்பு உள்ள கழிவு சாக்கடைகளை அகற்றக் கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை உள்ளது. இந்த ஆலையில் கடந்த சில ஆண்டுகளாக வீணான கழிவு சாக்குகள் சுமார் 18 லட்சம் அளவிற்கு பெரிய கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கழிவு சாக்குகளை அகற்றக் கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கழிவு சாக்குகள் கிடங்கில் இருப்பதால் நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் அடுக்கி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். நெல் மூட்டைகளை பாதுகாக்க உடனடியாக கூடுதல் கிடங்குகள் அமைக்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு சொந்தமான திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய எம்ஆர்எம் மில்லில் அரவை மில்லில் 18 லட்சம் சாக்குகள் ஒரு குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய சாக்குகள். இந்த சாக்குகளை அப்புறப்படுத்தினால் அந்த இடத்தில் 4200 டன் நெல் மூட்டைகளை அடுக்கலாம். அந்த பழைய சாக்கு என்பது அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதால் அங்கு நெல் மூட்டைகள் அடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எம்ஆர்எம் மில்லில் திறந்த வெளியில் நெல் மூட்டைகள் நனைந்தும் காய்ந்து வருகிறது. இதே போன்று மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இடங்களை உடனடியாக வேளாண் துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்து எம்ஆர்எம் மில்லில் இருக்கக்கூடிய 18 லட்சம் சாக்குகளை அப்புறப்படுத்தி வெளியில் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நனைந்து கொண்டிருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக 4200 டன் நெல் மூட்டைகளை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம்.